பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நெகேமியா 2வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார் என்பதாக. முகமும் இருதயமும், ஃபேஸ் அண்ட் ஹார்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று பழமொழி சொல்லுவார்கள். ஞானி சாலமோன் மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்று நீதிமொழிகள் 15:13 கூறுகிறார். இதயத்திற்கும் முகத்திற்கும் இடையே மிகுந்த தொடர்பு உள்ளது என்று மேற்குறிப்பிட்ட வசனங்கள் கூறுகின்றன. பல நேரங்களில் ஒருவருடைய முக பாவனையை கொண்டே அவருடைய இதயத்தின் உணர்வுகளை நம்மால் கண்டுபிடிக்க முடியும். தேவன் காயினிடம், உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்று கேட்ட காலத்திலிருந்தே இது உண்மையாக இருந்து வருகிறது. சோர்வும் மன அழுத்தமும் இருக்கும்போது நம்முடைய முகம் வாடிவிடுகிறது. ஒருவர் நம்மை ஏளனமாக பேசும்போதும் தரக்குறைவாக பேசும்போதும் நம்முடைய முகம் வாடிவிடுகிறது. மற்றொருவர் நம்மை உயர்த்தியும் புகழ்ந்தும் பேசும்போது நம்முடைய முகம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறது. மகிழ்ச்சியான இதயம் ஒரு கலகலப்பான முகத்தை உருவாக்குகிறது. அதற்காக எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. மகிழ்ச்சியான இதயம் என்பது பணத்திலோ கௌரவத்திலோ அல்லது உலக இன்பங்களிலோ தன் மகிழ்ச்சியை கண்டடையாமல் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியை கண்டடைவதாகும். அலங்கம் இடிக்கப்பட்டதை அறிந்து நெகேமியாவுடைய இருதயமும் உடைந்து போனது. இருதயத்தில் அவனுக்கு வந்த பாரம் அவன் முகத்தில் தெரிந்தது. பலர் இருதயத்தில் வரும் பாரங்களை வெளிக்காட்டாமல் இருக்க முயற்சிப்பார்கள். ஆனால் அது எப்போதும் அப்படி இருக்க முடியாது. உலகத்தில் சபை இடிக்கப்படுகிற செய்தியையோ அலங்கம் இடிக்கப்படுகிற செய்தியையோ கேட்கும்போது நம்முடைய இருதயம் பாரப்படாமலும் அதன் விளைவாக நம்முடைய முகம் துக்கமாக இல்லாமல் இருந்தால் நாம் தேவனுடைய பாரத்தை சுமந்து செல்லுகிற தேவனுக்கு பங்குதாரராக இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முகம் முகமலர்ச்சியோடு தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதே வேளையில் எங்கெல்லாம் சபை தாக்கப்படுகிறதோ உடைக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய இருதயமும் பாரப்பட வேண்டும். அர்த்தசஷ்ட ராஜா நெகேமியாவின் முகம் வாடியிருந்ததை பார்த்து கண்டும் காணாதவன் போல் இருக்கவில்லை. நெகேமியாவிற்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று அறிந்தும் அந்த பிரச்சனையை தீர்க்க ராஜா முன்வந்ததையும் பார்க்கிறோம். அந்த ராஜா பார்க்கிற வண்ணம் நாமும் மற்றவர்களை பார்க்க வேண்டும். மற்றவர்களுடைய முகம் வாடியிருக்கும் போது அவர்கள் உள்ளம் உடைந்து போயிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களை பார்த்து வீண் நகைச்சுவை செய்பவர்களாக நாம் காணப்படக்கூடாது. சந்தோஷப்படுகிறவர்களோடு நாம் சந்தோஷப்படவும் துக்கப்படுகிறவர்களோடு துக்கப்படவும் வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஆகையால் சபைக்கு ஆபத்து வரும்போது பாரப்படுங்கள். மற்றபடி மனமகிழ்ச்சி உங்களுக்கு முகமலர்ச்சியை கொடுக்கட்டும். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உமக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே எங்களுடைய பலன் என்று சொன்னீரே, அதற்காய் நன்றி. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று உம்முடைய வார்த்தை கூறுகிறது. எப்போதும் உமக்குள் நாங்கள் மகிழ்ந்திருக்க உதவி செய்யும். அதுபோல கர்த்தருடைய ஊழியங்களுக்கு சபைகளுக்கு விரோதமான காரியங்கள் நடக்கும்போது நெகேமியாவை போல அதை குறித்த பாரம் எங்கள் இருதயங்களை இன்னும் அதிகமாய் ஜெபிக்கும்படி ஏவட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிருப்பீராக. கண்ணின் மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.